அஸ்ஸலாமு அலைக்கும். கனவா உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 கிலோ கனவா வாங்கி நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மண்டையிலையெல்லாம் எடுத்துட்டு அது தனியாக குழம்புல போடணும். இந்த துண்டு பகுதியை மட்டும் மிக்சியில் போட்டு ஆட்டி வரணும். ஆனால் இப்போ கரண்ட் இல்லை. கரண்ட் வந்த உடனே ஆட்டி அப்புறம் உருண்டை போடணும். கனவாயை அரைச்சி வச்சிருக்கேன் தனியாக, தலையை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதுவும் குழம்புல போடத்தான். இது அப்புறமா உருட்டி குழம்புல போட. இதில் போட்டு பிணையிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்குது. 2 தக்காளி நறுக்கி இருக்குது குழம்புல போடுறதுக்கு. இந்த நீள நீளமாக வெட்டின சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இந்த பொடிசா வெட்டி இருக்கிற பச்சை மிளகா இந்த கனவாயில் போட்டு பிணையிறதுக்கு. பச்சை மிளகா அது குழம்புக்குள்ளது. தேங்காய் பால் 1/2 மூடி பால் உளிஞ்சு வச்சிருக்கேன், அது குழம்புக்கு ஊத்துறதுக்கு. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஆட்டி வச்சிருக்கிற கனவாயை பிசைறதுக்கு இதில் கொட்ட போகிறேன். நறுக்கிய வெங்காயம் முழுசையும் இதில் கொட்ட போகிறேன். பச்சை மிளகா நறுக்குனது இதில் போட போகிறேன். இஞ்சி பூண்டு இவ்வளோ இது ஏமா போடுறேன். இந்த மிளகாத்தூளை இதில் சேர்க்கணும் கொஞ்சம். உப்புத்தூள் போடல, என்ன இது உப்புத்தூள் கொஞ்சம். இது மஞ்சத்தூள். ஆனா தாளிக்க போறப்பா, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்த போறேன். காணா எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட போறேன். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி பூண்டு போடுறப்பா. ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இஞ்சி பூண்டு வாடை போற வரைக்கும் நல்லா கிண்டணும். கிண்டிக்குங்க. அடுத்து தக்காளி போட போறேன். பச்சை மிளகாயும் போடுறேன். வெங்காயம் தக்காளிய நல்லா இந்த வாடை போற வரைக்கும் வதக்கணும். இது ஆனத்துக்குள்ள உப்புத்தூள். அப்புறம் குடிச்சு பார்த்து போட்டுக்கிறோம். அது சரி. இப்ப கறி மசாலா தூள் இந்த எண்ணெயில கொட்ட போறேன். கறி மசாலா தூள் நம்ம வீட்டுல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தது. நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா எல்லாம் சேர்ந்தது வச்சிருந்தோம்ல கனவா மண்டை, அதை இதுல போடுறேன். தேங்காய் பால், கொதிக்கணும்லம்மா, தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன். பார்த்துக்கிட்டேல, இது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு இந்த கோலாவா போடணும். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுமா, நான் இப்ப திறந்து கிண்டி விட போறேன். இருக்கிற உருண்டைய ஒன்னா இதுல இறக்க போறேன். அரைச்ச கனவாயை இப்படி உருண்டை போட்டு வச்சுக்கிறோங்க. இத ஆனா குழம்பு கொதிச்ச உடனே ஒன்னா இலக்கிருங்க. இப்ப நான் இந்த சட்டியை திறக்க போறேமா. நம்ம உருண்டை போட்ட உடனே ஆப்பைட்டு வச்சு கிண்டிடாது, எதெல்லாம் போயிடும். கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு உருண்டை நல்லா செட் ஆனது அப்புறமா கிண்டி விடுங்க. இப்ப மூடியை போட்டு மூடி வைக்கிறேன். இந்த தட்டு மூடியை போட்டு மூடிட்டேன் ஆனைச்சட்டிய. இப்ப 5 நிமிஷம் ஆகுது. அப்புறமா திறந்து கிண்டி விடுங்க. கொட்டை குண்டிட்டா எதெல்லாம் போயிடும். இப்ப நல்ல உருண்டை சரியா வந்துருச்சா? மூடி வைக்க போறேன். அதோட நல்லா வேகணும். வெந்தா பிறகு எடுத்துக்க வேண்டியது.
திறந்துட்டு இந்த மல்லி இலையை அதுல மேல தூவ போறேன். உப்பு பார்த்துக்குவோமா? பாத்துக்கணும், இப்ப என்ன அவசரம்? நல்லா வெந்துருச்சா? வேகணும், இன்னும் தம்முல போடணும். இந்த மல்லி இலைய நான் இதுல தூவி மூடி வைக்க போறேம்மா, தம்முல போட போறேன். கனவா வெந்திருக்குமா சரமா? வேகணும், இன்னும் வேகணும். இப்ப மல்லி இலையை போட்டு நம்ம தம்முல அப்படியே மூட போறோம். மூடி அது வாட்டி கிடக்க. அப்புறமா ஒரு உருண்டை எடுத்தாருன்னு திண்டு பாருக்க, சரியா? நான் இப்ப நெருப்ப பூரா எடுத்துட்டேம்மா. அந்த அனல்ல மட்டும் போட போறேன், இந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும். நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி கணவாயை நறுக்கி குழம்பு வச்சிருப்பீங்க, எப்படியோ காய்ச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி உருண்டை போட்டு ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதோடைய ருசி உங்களுக்கு தெரியும். நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் சொல்லி சமைச்சு சாப்பிட சொல்லி பாருங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல நான் தான் சாப்பிட போறேன். உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்படி கொஞ்சம் நேரம் சென்று கிண்டி விட்டாதான் இப்படி முழுசா கிடக்கும். உருண்டையை போட்டது கிண்டினா பிரிஞ்சிடும். இப்ப நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் ஒரு பெருங்கொண்ட உருண்டை எடுத்து முதல் நான் சாப்பிட போறேன். என்னமா கொதிக்குது? சுடுதுல பினிஷ் பண்ணுங்க சரமா. நீங்க ஒன்று திண்டு பார்க்கலாம்ல? ஏப்பா நாங்க திங்கிறோம். நான் பாருங்க எப்படி இலையில சோத்த பிடிச்சிக்கிறேன். உன்னை நல்லா வெந்துருச்சு, நல்ல டேஸ்டா இருக்குது. நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, இடியப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சோறு நீங்களும் இதே மாதிரி செய்து போய் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். டனலில் குழம்பு கிடக்க இன்னும் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நல்ல வாசனை, சூப்பரான கமகமாண்ட வாசனை. இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சாதாரணமாக நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த கனவா உருண்டை குழம்பு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.